Welcome to today's lab. In this lab we are going to see about verification of Ohm's law and Kirchhoff's law. Okay appa, verification of Ohm's law and Kirchhoff's law, which is a fundamental law for all electrical and electronics network. Okay va, adula vandu our objective is to verify the Ohm's law and Kirchhoff's law in the given circuit. Okay va, you will be provided or electrical network where you have to verify the Ohm's law and Kirchhoff's law with the help of its statement. Okay va, fixed statement. இதில் வந்து நம்ம வந்து as per practical casesல வந்து we are going to consider or have some apparatus to verify each laws. Okay va, that is apparatus என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா RPS, that is regulated power supply, and which is of a range of 0 to 30 volt ஒரு ஒன் குவான்டிட்டி. ஓகேவா, குவான்டிட்டி வந்து மென்ஷன் பண்ணணும். இது வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஒரு அப்பரேட்டஸ் வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கணும். ஓகேவா, அதேமாதிரி ரெசிஸ்டரும் வந்து யூ வில் பி ப்ரொவைடட் டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் வேல்யூஸ். ஓகேவா, அது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது. பேஸ்ட் ஆன் த வேல்யூஸ் வந்து யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ். ஓகே, அது வந்து குவான்டிட்டி வந்து மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அமீட்டர் ரேஞ்சஸ் வந்து ஃபிக்ஸட். ஓகேவா, தட் இஸ் 0 to 10 milliamps. அதுக்கப்புறம் எம்சி. ஓகேவா, மூவிங் காயில் டைப்பு. அதேமாதிரி குவான்டிட்டி 1. அதுமாதிரி வோல்ட் மீட்டர் ஆல்சோ மூவிங் காயில் டைப்பு. அது வந்து வோல்ட் மீட்டருக்கு வந்து வி ஆர் யூஸிங் மல்டிமீட்டர். ஓகேவா, மல்டிமீட்டர் வச்சு வி கேன் மெஷர் பிகாஸ் ஹியர் வி ஆர் டீலிங் வித் டிசி. ஓகேவா, டிசிங்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக வி கேன் மெஷர் இட் வித் மல்டிமீட்டர் ஆர் வி கேன் ஆல்சோ ஹேவ் வோல்ட் மீட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அம்மீட்டர், மல்டிமீட்டர், breadboard, connecting wires. Okay, இது வந்து நம்ம let us see some short functions of each apparatus. Okay, RPS, resistor, ammeter, voltmeter, multimeter, breadboard and connecting wires. Okay, this is the RPS, that is DC regulated power supply, which is connected to the AC supply. Okay, இங்க வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு வயர் இருக்கும். இந்த வயர் வந்து will be connected in the AC supply. Okay, from the board plug point. Okay, இப்போ இதில் வந்து when we switch on அப்படின்னா the RPS will be turned on. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த RPS ஓட இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is AC supply, 230 volt AC supply, and the output of RPS is DC. Okay, DC which is of range of 0 to 30 volt. ஓகே, அதான் வந்து நம்மளுக்கு ரேஞ்சு. இப்போ இது வந்து நம்ம ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குமே வந்து we are using, that is for verification of Ohm's law as well as verification of Kirchhoff's law. ஓகே, ரெண்டுத்துக்குமே வந்து we are using. இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் RPS இஸ் டு கன்வெர்ட் AC to DC. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் RPSல we will be having rectifier. ஓகேவா, ரெக்டிஃபையர் இருந்தால் தான் வந்து we can rectify the input. ஓகே, that is AC input into DC output. அதே மாதிரி நம்ம வந்து டைரெக்டாக வந்து we can directly rectify the 230 volt. ஓகேவா, we must have the transformer for step downing the 230 volt into some desired output, and we are giving the output from the output of the transformer to the rectifier. ஓகே, அந்த ரெக்டிஃபையர்லேருந்து வந்து we will getting DC. இந்த மாதிரி வந்து DC வோல்டேஜ் வந்து கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா RPSல வந்து we have this is voltage part, this is current part. ஓகே, கரண்ட் வந்து நீங்கள் வந்து எப்பவுமே வந்து இது வந்து கரண்ட் வந்து வெரி பண்ணுறதுக்கான நாப். ஓகேவா, இது வந்து வோல்டேஜ் வந்து வெரி பண்ணுறதுக்கான நாப். இதில் வந்து ரெண்டு நாப் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கோர்ஸ் ஃபைன் வாங்க. கோர்ஸ் அப்படின்னா வந்து ஸ்டெடியாக வந்து we can vary the voltage. ஓகே, ஃபைன்கிற வந்து அக்யூரேட் வேரியேஷன்ஸ். ஓகே, அக்யூரேட் வேரியேஷன்ஸ். இது வந்து பவர் ஆன் ஆஃப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அவுட்புட் நம்ம எடுக்கிறது வந்து அவுட்புட் எடுக்கிற டெர்மினல், தட் இஸ் ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகே, ப்ளஸ்ஸு மைனஸ். இதுலேருந்து நம்ம வந்து அவுட்புட் எடுத்து we have to give to our electrical circuit. ஓகேவா, இதேமாதிரி நம்ம இங்கே வந்து ரெண்டு டியூவல் டைப். ஓகேவா, இங்கேயும் வந்து நம்ம 0 to 30 volt வந்து வேரி பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து 0 to 30 volt வந்து we can vary. ஓகேவா, ரெண்டு சப்ளை மாதிரி. ஓகேவா, ரெண்டு சப்ளை வந்து எடுத்துக்கலாம். தட் இஸ் திஸ் இஸ் டியூவல் மாடல். அதான் வந்து டியூவல் மாடல் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் அபவுட் ரெகுலேட்டட் பவர் சப்ளை, தட் இஸ் RPS. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா we have அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டர். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா we have 2 types of ammeters, that is analog ammeter and digital ammeter. இது வந்து analog ammeter. ஓகே, இது வந்து analog ammeter and this one is
டிஜிட்டல் அமீட்டர். ஓகே, திஸ் ஒன் இஸ் டிஜிட்டல் அமீட்டர். இப்போ அனலாக் அமீட்டர்னா பார்த்தீங்கன்னா இதில் ரீடிங்ஸும் இருக்கும். ஓகேவா, இதுலேயே வந்து 2 டெர்மினல் இருக்கும், ப்ளஸ் மைனஸு. பேஸ்ட் ஆன் த சர்க்யூட் கனெக்ஷன் வந்து யூ ஹேவ் டு கிவ் த கனெக்ஷன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீடிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 0 to 1. ஓகேவா, இங்கே வந்து வேரி ஆகும். இப்போ நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தோன்னே வந்து உங்களுக்கு வந்து வேரி ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிஜிட்டல் அமீட்டர். டிஜிட்டல் அமீட்டர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 0 இருக்கும். தட் இஸ் இது ஆன், இது ஆஃப். இப்போ ஆன் பண்ணேன் அப்படின்னா ஐ எம் கெட்டிங் சம் வேல்யூ. ஓகே, இதில் வந்து we have some ranges. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 milliamps, 20 milliamps, 200 milliamps, 5 amps. ஓகே, அந்த மாதிரி வந்து ரேஞ்சஸும் இருக்கும். அதே வந்து we can utilize. Next one is this is a multimeter. Okay, multimeterல பார்த்தீங்க அப்படின்னா here we have 2 outputs. ஓகே, இது வந்து வோல்டேஜ் அவுட்புட். அதாவது வோல்டேஜ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா you have to connect the probe like this. ஓகேவா, அதே மாதிரி வந்து இது வந்து this one is current probe. ஓகேவா, current probe பார்த்தீங்கன்னா 10 amps. இங்கே வந்து இது milliamps range. இது வந்து we can take the output. ஓகேவா, இது வந்து நம்ம வந்து மல்டிபர்பஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா here we can measure AC வோல்டேஜ், DC வோல்டேஜ், இது வந்து AC வோல்டேஜ். ஓகேவா, ஆக்சுவலாக மில்லி வோல்ட்டு ரேஞ்சு, அதே மாதிரி வந்து AC வோல்டேஜ், அதேமாதிரி DC வோல்டேஜ். இப்போ ஏசினாலே உங்களுக்கு இங்கே வந்துடும் ஏசின்ட்டு. ஓகே, ஏசி இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசி அப்படின்னா டிசிங்கிற உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓம், the unit of resistance is ohm. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து டயோடு வந்து டயோடு வோல்டேஜ் வந்து we can measure. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்டினியூட்டி. ஓகேவா, ஒரு சர்க்யூட்டில் வந்து கரண்ட் பாத் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு we can check with the help of this continuity. ஓகேவா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சவுண்டு கேட்கும். ஓகேவா, கண்டினியூட்டி வந்து நீங்கள் செக் பண்ணுறது அப்படின்னா சவுண்டு ஒரு நாய்ஸ் கேட்கும். ஓகேவா, பீப் சவுண்ட். நெக்ஸ்ட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ். இந்த யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஃபாரட். ஓகே, அது வந்து we can measure. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வன்சி, நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர், டிகிரி செல்சியஸ். ஓகேவா, அதே மாதிரி வந்து கரண்ட்டு வந்து we can measure. கரண்ட் மெஷர் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த நாப் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரோபில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, இது வந்து இப்போ வோல்டேஜில் இருக்கிறதுனால we can connect இந்த ப்ரோப். ஓகேவா, இது கரண்ட் மெஷர் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, திஸ் இஸ் அபவுட் ஃபங்க்ஷன் ஆஃப் மல்டிமீட்டர். அண்ட் another one important point is இப்போ வந்து நீங்கள் வந்து வோல்டேஜ் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெசிஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணுவீங்க. ஸோ தட் யூ ஹேவ் டு கனெக்ட் டு செக் த ரீடிங் வந்து நீங்கள் வந்து எந்த மீட்டராக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் வோல்ட் மீட்டர் அப்படின்னா நீங்கள் வந்து அக்ராஸ் த இது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த ரெண்டு டெர்மினல் இருக்கும். ஓகேவா, இந்த 2 டெர்மினலுக்கு அக்ராஸாக வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். இதே கரண்ட் அப்படின்னா த்ரூ த பர்டிகுலர் எலமெண்ட். ஓகே, த்ரூ ரெசிஸ்டன்ஸ், த்ரூ கெப்பாசிட்டன்ஸ், அந்த மாதிரி வந்து த்ரூ இண்டக்டன்ஸ், அந்த மாதிரி வந்து நீங்கள் மெஷர் பண்ணணும். ஓகே, அதாவது சீரீஸில் கனெக்ட் பண்ணணும் அம்மீட்டர்னா. இதே இது நீங்கள் வோல்ட் மீட்டர் அப்படின்னா பேரலாக வந்து கனெக்ட் பண்ணி யூ ஹேவ் டு டேக் த ரீடிங்ஸ். ஓகேவா, அண்ட் திஸ் ஒன் இஸ் பிரெட் போர்ட். ஓகே, பிரெட் போர்டு வந்து நம்மளுக்கு தெரியும் வந்து இட் இஸ் அ ப்ளக் அண்ட் ப்ளே வேர் வி கேன் பர்ஃபார்ம் ப்ளக் அண்ட் ப்ளே ஆப்ரேஷன். அது எப்படின்னா ஒரு ஒரிஜினல் சர்க்யூட்டை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னால் வந்து யூ கேன் செக் த டெமோ மாடல். ஓகே, வித் ஹெல்ப் ஆஃப் பிரெட் போர்ட். இப்போ இது வந்து நம்ம சர்க்யூட் நம்ம ப்ளக் அண்ட் ப்ளே தான் பண்ண போகிறோம். ஓகே, அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பிரெட் போர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஃபார் அனாலிசிஸ் பர்பஸ். அது வந்து பிரெட் போர்ட் கனெக்ஷன் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம வித் ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்யூட் வந்து we can make the connection. ஓகே, அதாவது ப்ராப்பராக வந்து வேர் we have to take the input, where we have to take the outputங்கிறது வந்து very important. That we will see while we are performing experiment. And this one is connecting wires. This is about apparatus. Okay, இதான் வந்து this is about apparatus. Next we will see the verification of Ohm's law. Next now we are going to start about the verification of Ohm's law experiment. As per definition we know the expression that is I is equal to V by R. This is what we are going to measure, verify. Okay, verify both theoretical as well as practically. ரெண்டுமே வந்து நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். Similarly we are going to verify Kirchhoff's laws, that is Kirchhoff's current law as well as Kirchhoff's voltage law. Okay, the definition is you have studied in your theory paper. So we will directly move into the experimental part. Experimental part பார்த்தீங்க அப்படின்னா here we have this is a circuit diagram. Okay, this is a circuit diagram that we are going to implement practically. Here we have a voltage source, that is here instead of voltage source we are using a RPS.
that is 0 to 30 volt range, and here we are using DRB, that is decay resistance box. Okay, DRB is decay resistance box, that is variable resistance. Okay, நம்ம வந்து resistance வந்து vary பண்ணிக்கலாம். That is advantage of DRB. Next is MC ammeter. Okay, moving coil ammeter, that is 0 to 10 milliamps range, which is analog ammeter. We are using analog ammeter. Okay, இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷன் வந்து RPS பார்த்திங்க அப்படின்னா RPSல வந்து this is RPS, this is one kind of RPS which is of the range of 0 to 30 volt. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிமிலர் அதே தான். ஓகேவா, இதில் வந்து this one is coarse வேரியபிள், ரெண்டு நாப் இருக்குது, கோர்ஸு ஃபைனு. இதை வச்சு வந்து நம்ம வோல்டேஜ் வந்து நம்ம வேரி பண்ணுவோம். இந்த கரண்ட் நாப் எப்பவுமே வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகேவா, கரண்ட் நாப் வந்து எப்பவுமே ஃபுல்லாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டெர்மினல். ஓகே, ப்ளஸ்ஸு மைனஸ். இப்போ சர்க்யூட் டயக்ராம் படி வந்து ஹியர் வி ஹேவ் ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகேவா, இட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இப்போ ரெண்டு கனெக்ஷன், ரெண்டு டெர்மினல் இருக்குது அப்படி தானே. இப்போ பாசிட்டிவ்ங்கிறது இங்கே ஆர்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் இஸ் இந்த ரெட் கலர் டெர்மினல்ங்கிறது பாசிட்டிவ், இந்த பிளாக் கலர் இஸ் நெகட்டிவ். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாசிட்டிவ்லேருந்து எடுத்து நம்மளுக்கு எங்கே போகுது, சரி ஆஸ்பெக்ட் சர்க்யூட் டயக்ராம் வந்து பாசிட்டிவ்லேருந்து எடுத்து டிஆர்பி. ஓகே, டிஆர்பி போகுது. இப்போ நான் பாசிட்டிவ்லேருந்து எடுத்து நான் எங்கே போகிறேன் அப்படின்னா இந்த ஒயர் டிஆர்பியோட பாசிட்டிவ் போகுது. ஓகேவா, அதேமாதிரி டிஆர்பியோட நெகட்டிவ் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஆர்பியோட நெகட்டிவ் எடுத்து அமீட்டரோட பாசிட்டிவ். ஓகே, அமீட்டரோட பாசிட்டிவ் கொடுக்குறோம். இப்போ டிஆர்பி நெகட்டிவ்லேருந்து நான் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அமீட்டரோட பாசிட்டிவ் போகுது. ஓகேவா, இங்கே வருது அமீட்டரோட பாசிட்டிவ், தட் இஸ் அனலாக் அமீட்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அதோட பாசிட்டிவ். அதோட நெகட்டிவ்லேருந்து எடுத்து சர்க்யூட் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகுது, தட் இஸ் ஆர்பிஎஸோட நெகட்டிவ். ஓகேவா, அதாவது அமீட்டரோட நெகட்டிவ்லேருந்து எடுத்து அப்படியே வந்து we are closing the circuit by connecting the wire in the RPS negative. ஓகேவா, this is the circuit connection. Next we are going to see some different kind of analysis பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேரியபிள் வோல்டேஜ் அண்டு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் வோல்டேஜ் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். இந்த மூணு அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ இது வந்து நம்ம தியரிட்டிக்கலாகவும் வந்து வெரிஃபை பண்ணணும், we have to verify practically also. ஓகேவா, இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து கான்ஸ்டன்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகேவா, கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேரியபிள் வோல்டேஜ். ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து கான்ஸ்டன்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், தட் இஸ் திஸ் ஒன் இஸ் ஃபிக்ஸட். இப்போ இங்கே வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிகே ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதோட அட்வான்டேஜே வந்து we can vary the distance. ஓகேவா, இப்போ இதில் வந்து இப்போ இங்கே வந்து கிராஸ் ஒன்றுன்னு போட்டிருக்காங்க. கிராஸ் ஒன்றுன்னா ஒன்றும் இல்லை, திஸ் ஒன் இஸ் 0 ohm. ஓகேவா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து 9 அதாவது 1 அப்படின்னா 1 ohm வந்து 1 2 3 அந்த மாதிரி வந்து we can take. ஓகேவா, இது வந்து 10 அப்படின்னா 10 ohm 20 ohm 30 ohm. ஓகேவா, இப்போ இதை வந்து நீங்கள் 0 வச்சிட்டிங்க அப்படின்னா 0 வச்சுட்டு இது வந்து 90 ohm 8 ohm 7 ohm அந்த மாதிரி வரும். ஓகேவா, இதே இது வந்து 100, எனக்கு 100ல் வேணும் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து 970 அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா 970 ohm. ஓகேவா, இதே எனக்கு கேல வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 kilo ohm 2 kilo ohm அந்த மாதிரி இல்லை அப்படின்னா 9000 kilo ohm. ஓகே, அந்த மாதிரி இல்லை அப்படின்னா 10K அப்படி வேணும் அப்படின்னா 10,000 ohm அப்படி இந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா, அதேமாதிரி வந்து 100K அப்படின்னா 100K. இந்த மாதிரி வந்து we can vary the resistance as per our need. ஓகேவா, this is the advantage of decay resistance box. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா just we are taking the value of 2 kilo ohm 2.8 kilo ohm. ஓகேவா, 2.82 kilo ohm வந்து நான் எடுக்கிறேன். kilo ohm, this is 2800 ohm or 2.8 kilo ohm. ஓகேவா, இப்போ இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐ எம் செட்டிங் 6 volt. ஓகே, 6 voltனு செட் பண்ணுறேன் அண்ட் ஐ எம் மெஷரிங் த வேல்யூ ஆஸ் 2.1 something. ஓகே, 2.1 something இந்த அம்மீட்டர் பாக்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம மல்டிமீட்டர் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் அம்மீட்டர் அப்படின்னா we can get a accurate result. ஓகேவா, that is the one of the drawback of analog ammeter. இதில் வந்து நம்ம வந்து அக்யூரேட்டாக பார்த்திங்க அப்படின்னா 2 or 2. ஓகே, 2 அப்படின்னு வரும்.
இப்போ நீங்கள் இதே வேல்யூ வந்து கால்குலேட்டரில் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள். இப்போ வந்து 6 வோல்ட் ஓகேவா, நம்மளுக்கு வந்து 6 வோல்ட் வந்து தெரியும், அதே மாதிரி வந்து 2.8 கிலோங்கிறதும் தெரியும். அப்போ வந்து நம்ம 6 வோல்ட் அப்படின்னா கரண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அப்படி தானே. அன்னோன் வந்து கரண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ 6 வோல்ட் அப்படின்னா I = V/R. ஓகே, நம்மளுக்கு வந்து ஃபார்முலா வந்து I = V/R. இப்போ வந்து V is known, that is 6 volt. R is around 2.1 something. ஓகேவா, இப்போ நீங்கள் இந்த வேல்யூ வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணிங்க அப்படின்னா சாரி R is 2.8. ஓகே, 2.8 கிலோ ஓம். தட் இஸ் இந்த வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் பண்ணிங்க அப்படின்னா 6 divided by 2.8 K into 10 power 3. ஓகேவா, ஃபைன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து அரவுண்ட் 2.1 வருது. ஓகேவா, 2.1 மில்லியம்ஸ் வருது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து உங்களுக்கு எவ்வளோ வருது, 2.2 சம்திங் வருது. அப்போ விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். ஓகேவா, தட் இஸ் விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். நான் வந்து 6 வோல்ட் நான் செட் பண்ணியிருக்கேன். 2.8 கிலோ ஓம், 2.14 வந்து எனக்கு தியரட்டிக்கலாக வருது. ஓகேவா, அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக வந்து 2.16 ஆர் 2 வந்துட்டாலே வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஓகேவா, அதே மாதிரி ஃபார் டிஃப்ரெண்ட் வோல்டேஜுக்கு வந்து வி ஹவ் டு வெரிஃபை. இதே மாதிரி வந்து சிமிலராக வந்து ஃபார் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வேரியபிள் டிஸ்டன்ஸ், அதாவது வந்து வோல்டேஜ் வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கணும். ஓகேவா, ஃபிக்ஸடாக வச்சுட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து வெரி பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 கிலோ ஓம், 2 கிலோ ஓம், 3 கிலோ ஓம் அப் டு எக்ஸெட்ரா. ஓகே, ஒரு 5 ரீடிங்ஸ். அதே மாதிரி சிமிலராக வந்து அதுக்கு ஈக்குவலண்ட் தியரட்டிக்கல் அண்டு ப்ராக்டிக்கல் வேல்யூஸ் வந்து வி கேன் வெரிஃபை. சிமிலர்லி இந்த தேர்ட் பார்ட், தட் இஸ் வேரியபிள் வோல்டேஜ் அண்டு வேரியபிள் டிஸ்டன்ஸ், அதுவும் அதே மாதிரி தான். ஓகேவா, வேரியபிள் வோல்டேஜும் வந்து வெரி பண்ணணும் அண்ட் ஆல்சோ வி ஹவ் டு வெரி த ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ. ஓகேவா, ரெசிஸ்டன்ஸே வந்து நம்ம கரஸ்பாண்டிங்காக வந்து ரெண்டுத்தையுமே வந்து வெரி பண்ணி வி ஹவ் டு வெரிஃபை த current value, both theoretical as well as practically, and we have to make some model calculation also. Okay, this is about verification of Ohm's law. Next in our next experiment is verification of Kirchhoff's laws. Okay, that is first one is we are going to see about Kirchhoff's current law. Okay, Kirchhoff's current law பார்க்க போறோம். அதில் வந்து we have ஒரு சர்க்யூட் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. அந்த சர்க்யூட் வந்து சர்க்யூட்டில் வந்து will be given the resistance value also. ஓகே, resistance value வந்து they will be given, that is R1, R2, R3. ஓகே, அந்த resistance value எல்லாமே வந்து they will be given. அதே மாதிரி வந்து these are our ammeters, MC type ammeters. ஓகே, அது MCங்கிறது வந்து you have to mention. MC type ammeters வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இது வந்து டிஜிட்டலாகவும் கொடுப்பாங்க ஆர் அனலாகவும் கொடுக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி we have 2 battery source, that is RPS. RPS is also known as battery source. Okay, RPS of இங்கே வந்து you will be given the values. Okay, preset values, that is 15 volt and இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 volt. இதை இந்த செட்டப் தான் வந்து we are going to see. அதே மாதிரி அந்த அம்மீட்டர் ரேஞ்ச் வந்து 0 to 10 milliamps, 3 அம்மீட்டர் இருக்குமே. ஓகேவா, இதை வந்து நம்ம வந்து we are going to do practically. எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா here we have RPS. RPSல பார்த்தீங்க அப்படின்னா we have preset value, that is 15 volt. ஓகேவா, E1 வந்து 15 volt, E2 வந்து 10 volt. ஓகே, ரெண்டுமே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து we have resistance value. இப்போ வந்து 3 ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 1.1 கிலோ ஓம். இது வந்து 1.1 கிலோ ஓம். ஓகேவா, திஸ் ஒன் இஸ் 1.1 கிலோ ஓம். நெக்ஸ்ட் this resistance is 2.2 கிலோ ஓம். ஓகேவா, அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.3 கிலோ ஓம். கனெக்ஷன்ஸ் வந்து ஆஸ் பர் நம்ம சர்க்யூட் டயக்ராம் வந்து we have to connect. ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சர்க்யூட் டயக்ராமில் சொல்கிறேன். இந்த ப்ளஸ்ஸு, ஓகேவா, இங்கே ப்ளஸ் ஃப்ரம் த ஆர்பிஎஸ்லேருந்து ப்ளஸ் எடுத்து you have to connect the plus in the அம்மீட்டர். ஓகே, அதே மாதிரி அம்மீட்டரோட மைனஸ். ஓகே, அம்மீட்டர் வந்து நம்ம எப்படி சொல்லியிருக்கேன், சீரீஸாக கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, இதே சப்போஸ் வோல்டேஜ் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா அக்ராஸாக மெஷர் பண்ணணும். ஓகே, இப்படி வந்து நீங்கள் வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா,
இதே அமீட்டர்னா சீரிஸாக வந்து கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ்ஸு இப்போ இதோட நெகட்டிவ் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி வந்து இங்கேருந்து எடுத்து இங்கே அமீட்டரோட ப்ளஸ்ஸு ஓகே, இந்த மைனஸ்லேருந்து எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸில் எடுத்து அப்படியே இங்கே க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த அமீட்டரோட ப்ளஸ்லேருந்து எடுத்து இங்கே ரெசிஸ்டன்ஸ், அதேமாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸோட இன்னும் ரெண்டுலேருந்து எடுத்து இங்கே ப்ளஸ் அமீட்டரோட ப்ளஸ், அதுக்கப்புறம் இந்த மைனஸ் அமீட்டர் மைனஸ்லேருந்து எடுத்து ஆர்பிஎஸோட ப்ளஸ், அதுக்கப்புறம் இந்த ஆர்பிஎஸ் மைனஸ்லேருந்து எடுத்து அப்படியே வந்து we can close the circuit. ஓகே, இதே தான் இங்கே பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா this is பாசிட்டிவ் டெர்மினல், this is நெகட்டிவ் டெர்மினல். அதேமாதிரி இது வந்து செகண்ட் ஆர்பிஎஸ். ஓகே, அதோட பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல். இப்போ இதுலேருந்து பாசிட்டிவ் எடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட ஒரு ரெண்டு. ஓகேவா, இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸோட ஒரு ரெண்டு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதிலேருந்து மறுபடியும் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு ரெண்டு எடுத்து we have made a connection to the ammeter. ஓகேவா, ஆக்சுவலாக this ammeter. ஓகே, இந்த அம்மீட்டர் வந்து கொடுத்துருக்கோம், இங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ இதிலேருந்து இன்னொரு கனெக்ஷன் எடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்து இந்த மீட்டர். ஓகேவா, this one is I3, this one is I1, this one is I2. ஓகேவா, இது I2, இது I2, this one is I1, this one is I3. that is I3 அப்படின்னா இந்த மீட்டர். ஓகேவா, that is I1 minus I2. இதான் வந்து I3. this one is I1, this one is I2, this one is I3. இப்போ ஆஸ் பர் சர்க்யூட் டயக்ராம் நம்ம கனெக்ஷன் வந்து மேட் பண்ணியாச்சு. இப்போ மேட் பண்ண அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து வேல்யூ மட்டும் நம்ம செட் பண்ணால் போதும். கிவன் உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 15 வோல்ட். அதேமாதிரி இங்கே வந்து 10 வோல்ட். ஓகே, E1 is 15, E2 is 10 வோல்ட். just we have to set the preset value, that is the voltage value. ஓகேவா, you will directly get the current values. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா I1 ஓட வேல்யூ எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 3.8 மில்லி ஆம்ஸ் கிடைக்கிது. ஓகேவா, ஏன்னா இங்கே என்ன ரேஞ்ச் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மில்லி ஆம்ஸ் தான் செட் பண்ணியிருக்கேன், 20 மில்லி ஆம்ஸ்னு செட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு வந்து ஐ எம் கெட்டிங் 3.82 மில்லி ஆம்ஸ். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா this one is I2. அதாவது ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். this one is I1, this one is I2, this one is I3. I2 பார்த்தீங்கன்னா ஐ எம் கெட்டிங் அஸ் 0.4 சம்திங். ஓகே, 0.41 or 42. ஓகே, 0.42 மில்லி ஆம்ஸ். இது வந்து I2. I3 பார்த்தீங்க அப்படின்னா I3 ஐ எம் கெட்டிங் அஸ் 3.45 மில்லி ஆம்ஸ். இங்கேயும் வந்து நான் வந்து மில்லி ஆம்ஸ் ரேஞ்ச் தான் செட் பண்ணியிருக்கேன், 3.45 கிடைக்குது. திஸ் இஸ் we can directly write the values இந்த டேப்பில் இருக்கலாம். ஓகேவா, ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து வேல்யூ எடுத்துக்கலாம். I1 வந்து 3.8 சம்திங். ஓகே, 3.8 வந்து எனக்கு கிடைக்குது. I2 வந்து 0.41 வந்து எனக்கு வந்து I2 கிடைக்குது. ஓகேவா, அதே மாதிரி I3 வந்து 3.45. ஓகே, 3.45. ஓகே, 3.45. இதே வந்து யூ ஹேவ் டு perform theoretically also. தியரட்டிக்கலாக வந்து you will be seeing in our theory classes. ஓகே, தியரி கிளாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் த KVL ஈக்குவேஷன். KVL எழுதுனீங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க் வந்து KVL எழுதணும். ஓகேவா, I1 I2 வந்து நீங்கள் கரண்ட் வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஈக்குவேஷன் எழுதுனீங்க அப்படின்னா you will get the first equation as 15 is equal to 4.4 I1 minus 3.3 I2. அதேமாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா minus 10 is equal to 5.5 I2 minus 3.3 I1. செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டாத்தையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் I2, I1 அண்ட் I3. ஓகே, இந்த வேல்யூஸ் வந்து அப்படியே வந்து நீங்கள் டேப்லேஷனில் எழுதுகிறோம். ஓகேவா, நீங்கள் தியரட்டிக்கலாக நீங்கள் அப்ளைன் பண்ண வேல்யூஸ் வந்து யூ ஹேவ் டு டைரக்ட்லி ரைட் இட் இன் யுவர் அப்சர்வேஷன் டேபிள். அதில் எழுதிட்டு ஜஸ்ட் யூ ஹேவ் டு கம்பேர் த தியரட்டிக்கல் வேல்யூ வித் ப்ராக்டிக்கல். ஓகேவா, திஸ் இஸ் த வெரிஃபிகேஷன் ஆஃப் Kirchhoff's current law. Similarly வந்து we have to verify the Kirchhoff's voltage law. Voltage law ஒன்றும் இல்லை, just we are going to measure the voltage value. Kirchhoff's current law we are measuring the current. ஓகேவா, instead of ammeter here we are using voltmeter. Voltmeter நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் ஃபார் சிம்பிளிசிட்டி we are using multimeter. ஓகே, மல்டிமீட்டர் வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக வந்து நீங்கள் அந்த டெர்மினல் இருக்கும். மல்டிமீட்டரில் 2 டெர்மினல் இருக்கும் சொன்னேன்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ். அந்த டெர்மினல் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து வோல்டேஜ் வந்து கிடச்சிரும். V1 கிடச்சிரும், அதேமாதிரி வந்து V2 கிடச்சிரும். அதேமாதிரி சிமிலர்லாம் we can obtain the value of V3. ஓகேவா, அதே மாதிரி தான் V1 V2 V3 வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து தியரட்டிக்கலாக வந்து we have to calculate the V1 V2 V3. ஓகேவா.
ஆஸ் பர் த தியரி ஸ்டேட்மெண்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மீட்டர் வந்து அப்படி இருக்கட்டும், ஓகேவா, நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். ஜஸ்ட்டு வந்து சேம் வேல்யூஸ் தான், ஓகேவா. அதே வந்து 1.1 கிலோ ஓம், நெக்ஸ்ட் வந்து 3.3 கிலோ ஓம், 2.2 கிலோ ஓம், 15 வோல்ட், 10 வோல்ட், அதே ப்ரீசெட் வேல்யூஸ் தான். இந்த ப்ரீசெட் வேல்யூஸ்க்கு வந்து வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு மெஷர் த வேல்யூ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு டிஸ்டன்ஸோட அக்ராஸாக பண்ணுறோம். இது வந்து நம்ம மல்டிமீட்டர், ஓகேவா. மல்டிமீட்டர்லேருந்து இங்கே இருக்குது மல்டிமீட்டர், ஓகேவா. இந்த மல்டிமீட்டர்லேருந்து அந்த 2 டெர்மினல் பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்து ஜஸ்ட் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து I1க்கு அக்ராஸாக வந்து மெஷர் பண்ணுறேன், ஓகேவா. தட் இஸ் R1, ரெசிஸ்டன்ஸ் R1 அக்ராஸ் மெஷர் பண்ணி அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 3.78, ஓகே, 3.78 வோல்ட் கிடைக்குது, ஓகேவா. அரௌண்ட் 3.78 அது 3.9, 3.78 கிடைக்குது, ஓகே. இதே மாதிரி V2னா தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் R2, ஓகேவா. R2க்கு அக்ராஸாக வந்து மெஷர் பண்ணுறோம். வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 0.976 கிடைக்குது, ஓகே. நல்லா பார்த்திங்க அப்படின்னா 0.976 வோல்ட். இதில் வந்து எனக்கு 0.976 வோல்ட். இதே மாதிரி வந்து வி ஹேவ் டு மெஷர் த வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் R3க்கு அக்ராஸாக வந்து வி ஆர் ஜஸ்ட் மெஷரிங், ஓகேவா. R3க்கு அக்ராஸாக மெஷர் பண்ணோம் அப்படின்னா we will get 11.10, ஓகே, 11.10 வோல்ட், அரௌண்ட் 11 something கிடைக்குது, ஓகேவா. தட் இஸ் 11.14 வோல்ட்டுன்னு கிடைக்குது, ஆர் 11.1 வோல்ட், ஓகேவா. இது வந்து ப்ராக்டிக்கலாக. இதே வந்து சிமிலர்லி யூ ஹேவ் டு ஆஸ் பர் டெஃபினிஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட் யூ ஹேவ் டு கால்குலேட் வித் த ஹெல்ப் ஆஃப் டெஃபினிஷன் ஆஃப் கிரிச்சாஃப்ஸ் வோல்டேஜில் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த தியரட்டிக்கல் வேல்யூ ஆஸ் நியரஸ்ட் வேல்யூ கிடைக்கும், ஓகே. ரொம்ப நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்காது, எக்ஸாக்டாக வந்தால் நோ ப்ராப்ளம். இஃப் சப்போஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் இருந்தாலும் தட் இஸ் அக்செப்டபிள், ஓகேவா. திஸ் இஸ் அபவுட் வெரிஃபிகேஷன் ஆஃப் கிரிச்சாஃப்ஸ் கரண்ட் லா அண்ட் வோல்டேஜ் லா. தேங்க்யூ.